கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மேலான தீனுடைய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கி கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். தீனை தவிர உண்மையான கண்ணியத்தை, வெற்றியை அடைவதற்கு அல்லாஹ் ஒரு வழியை உலகத்தில் ஏற்படுத்தல. ஆனா தீன்ல வெற்றி கண்ணியம் இருக்குது என்பது கண்ணுடைய பார்வைக்கு தென்படுகின்ற ஒரு விடயமும் அல்ல. வெளிப்படையாக பார்த்து விளங்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் தீனுடைய கண்ணியத்தை, தீனுடைய வெற்றி எல்லாம் வைக்கல. கண்ணுடைய பார்வைக்கு துனியாவுடைய வஸ்துக்களுடைய பெருமதி விளங்கும். புத்திசாலிகள் யோசிச்சு விளங்கக்கூடிய அமைப்பிலையும் எல்லாம் தீனுடைய பெருமதியை வைக்கல. தீனுடைய பெருமதி, தீனுடைய பாக்கியம் அது விளங்குறது கல்புடைய வெளிச்சத்தை கொண்டுதான். யாருடைய கல்வி வெளிச்சமா இருக்குதோ அவளுக்கு தீன் பாக்கியம் என்று விளங்கும். தீனுக்காக வேண்டி தன்னுடைய கால நேரங்கள் ஒதுக்கப்படுறது பாக்கியம் என்று விளங்கும். சில தீன் எப்படி பாக்கியமோ தீனுடைய உழைப்பும் மிகப்பெரிய பாக்கியமா இருக்குது. தீனோட இருக்கிறது ஒரு பாக்கியம், தீனோட வாழ்றது, தீனோட மௌத்தாகிறது ஒரு பாக்கியம், பாக்கியசாலி. சில அந்த தீனை உண்டாக்குறதுக்கான பாடுபடுறது அதோட சேர்ந்த ஒரு உயர்ந்த பாக்கியம். சில இது விளங்குறதுக்கு என்ன தேவை? கல்புடைய வெளிச்சம் தேவை. இந்த கல்புடைய வெளிச்சத்துக்கு தான் ஹிதாயத்னு சொல்கிறோம். இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ் வழங்குகின்ற ஒரு கொடை. அது அல்லாஹ் ஒவ்வொரு ஆக்களுடைய தேட்டத்துக்கு ஏற்ப வழங்குகிறான். யஹ்தி மன் யுனீபு இலை, யார் அல்லாஹ் பக்கம் தேட்டத்தோட போறாங்களே, இனாபத், அல்லாஹ் பக்கம் முன்னோக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான். சொல்ல ஹிதாயத் எனக்கு தேவண்டு உணர்ந்தா தேட்டம் உண்டாகும். யாருக்கு தேவண்டு படாதோ தேட மாட்டாங்க. சொல்ல ஹிதாயத் ஏன் தேவை? மகள் காசு ஏன் தேவை? விளங்குறான், சாமா வாங்கணும். காசு சும்மா சேர்த்து அடுக்கி வச்சு பாக்குறதுக்கு இல்ல, சாமா வாங்கணும், காசு தேவை. சொல்ல ஹிதாயத்து என்னத்துக்கு தேவை? சில ஹிதாயத்து தேவை தீனுடைய பெருமதி விளங்குறதுக்கு. தீனுக்கெல்லாம் பெருமதி சொல்லி இருக்கிறான், ஆனால் விளங்குதில்லை. தீனுக்கெல்லாம் சொன்ன பெருமதி இருக்குது, அது எங்களுக்கு விளங்குதில்லை. என்ன பெருமதி எல்லாம் சொல்லியிருக்கிறான் தீனுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை கடந்து போகின்ற பொழுது சொன்னாங்க, இந்த கபரில் இருக்கிறாரே இவருக்கு இப்ப என்ன பெருமதி விளங்கும் தெரியுமா? 2 ரக்காத் தொழுகை இருக்குது, ஹைரும் மின் பக்கியத்தி துன்யாக்கும், அவங்களுடைய மீதி துன்யாவை விடவும் 2 ரக்காத் பெருமதி இந்த கபர் உள்ளாக்களுக்கு, அவருக்கு தான் விளங்குவது. 2 ரக்காத் முழு துன்யாவோட பெருமதி விளங்குது. ஆனா எங்களுக்கு விளங்குதா? அது தொழுகை பிந்துது சொன்னா மக்கள் கடையில் ஆள் இல்ல, அதான் தொழ வரலன்னு சொல்லி. தொழுகை பெருமதி தான், ஆனா கடையுடைய பெருமதி மிகைக்கிற அளவுக்கு பெருமதியாக இல்ல. தொழுகை பெருமதி தான், ஆனா எங்கட துனியாவுடைய வஸ்துக்களை விட மிகைக்கிற அளவுக்கு பெருமதியாக இல்ல. பெருமதி தான், விளங்குதில்லை. ஏன் விளங்குதில்லை? அது விளங்குறது கல்புடைய வெளிச்சம், ஹிதாயத். ஹிதாயத்துள்ள மக்களுக்கு தான் தீன் பெருமதி விளங்கும். ஒரு சாவி தொழுகிறார் தோட்டத்தில், நஃபில் தொழுகை, ஃபர்தும் இல்ல. அந்த அடர்ந்த தோட்டத்தில் ஒரு பறவை ஒன்று அங்கஞ்ச தடுமாறி தெரிஞ்சது, கவனம் திரும்பினது, அவருக்கு ஆத்திரமாயிட்டு தொழுகையுடைய பெருமதி தொழுகை தவறல்ல, தொழுகை விடுபடல, தொழுகையில பெருமதி கொஞ்சம் குறைஞ்சிட்டே, தொழுகையில கவனம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே, அதனால தொழுகையுடைய பெருமதி குறைஞ்சிட்டே. தொழுகையில பெருமதி குறைஞ்சது அவருக்கு எவ்வளவு விளங்க, இந்த தோட்டத்தை விட நஷ்டம். இந்த தோட்டமே வானான்னு கொடுத்துட்டார். வந்து ஃபர்து தவறில்ல, நஃபிலும் தவறில்ல,
ஆனா அதுல கொஞ்சம் தரம் குறைஞ்சிட்டு, தொழுகையுடைய தரம், தோட்டமே வானாண்டு கொடுத்துட்டார், சதகா செஞ்சிட்டார். சொல்ல தீனுடைய ஒவ்வொரு விடயங்களும் பெருமதியானது. அதை விளங்குறதுக்கு தான் தீனுடைய உழைப்பு தேவையா இருக்குது. அதனால தீனுடைய உழைப்பு மிக பெருமதியானது. சொல்ல அல்லாஹ் தஆலா எங்களை தீனுடைய உழைப்பட ஈடுபடுத்தி வச்சிருக்கிறான். குடும்பங்களாக அல்லாஹ் இணையக்கூடிய பாக்கியத்தை தந்திக்கிறான். பல இடங்கள்ல பாக்குறோம் மக்களுடைய முறைப்பாடு, பெண்கள் ஜமாத் போறதுக்கு எங்கட வைஃபுடைய முகத்தை மூடிக்கொள்ள இயலாம இருக்குதே. ஏன்னா அந்த பொம்பளைக்கு முகம் மூடுறது வெக்கமா இருக்குது. உண்மையில தன்னை முகத்தை காட்டுறது தான் வெக்கப்படணும். ஆனா ஹிதாயத் இல்லாததால முகத்தை மூடுறது வெக்கமா இருக்குது. ஆனா பைத்துக் கொள்ள இயலாத வேண்டி இருக்கிறார், தடுமாறுறான். எத்தனை பெண்கள் முறைப்படுறாங்க பெண்கள் ஜமாத்துல, எங்களுக்கு ஆசைதான் அவங்கள போல வாரத்துக்கு, என்ன செய்யற எங்கட கணவன் அவர் எண்ணம் பள்ளியோட தொடர்பு இல்லையே, என்ன தொழுகை இல்லையேன்னு சொல்லி. சில இந்த ரெண்டு முறைப்பாடும் நீங்கி நான் ரெண்டு பேரும் ரெடி என்ற நிலையில் அல்ல எங்கள் குடும்பத்தாக்கி தான் தைக்கிறான். மூமின்களுடைய சிவத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஒல் மூமினூன ஒல் மூமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், பாதுகும் மின்னா பாதுகும் மௌலியா பால், ரெண்டு பேரும் ஒரு உதவியா இருப்பாங்க. கணவனுக்கு மனைவி உதவி, மனைவி கணவன் உதவி. என்னதுல யாமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுவாங்க தீமை விளக்குவாங்க. சில தீன்ல உழைப்புல உதவியா இருக்கக்கூடிய குடும்பம். எப்ப பெண்கள் தீனுடைய உழைப்புக்கு உதவியா இருப்பாங்களோ அந்த அந்த வீட்டுடைய தீன் இருக்கிறே அது உலகத்துடைய தீனா பேய்த்திரும், உலகத்தால பின்பற்றப்படக்கூடிய தீனாக பேய்த்திரும். எப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உதவியா இருந்தாங்க, அல்லாஹ் தஆலா அவருடைய பரக்கத் உலகத்துக்கு முன்மாதிரியான குடும்பமா ஆக்கினான். மனைவி தீனுக்கு உதவியா இருந்ததுனால பிள்ளை ஒரு பெரும் தாயியா போயிட்டு, பிள்ளை நபிக்கு வாப்பாக்கு வழிபடக்கூடிய பிள்ளையா போயிட்டு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துல மனைவி தீன்தாரி இல்ல, அதனால மகனும் தீன்ல இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மனைவி தீன்ல இல்ல, அதனால மகன் தீனுக்கு எதிராக போயிட்டான். சரி, அதனால கணவன் மனைவியின் தீன்தாரியா இருக்கிறது, தீண்ட உழைப்புல இருக்கிறது எல்லாம் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய தௌஃபீக் பாக்கியம். சரி, இந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்த வேணும். தீனுடைய நியாமத்துகள் எல்லாம் லேசாக்கி தந்திருக்கிறான். 3 நாள் லேசா இருக்குது, 10 நாள் லேசா போயிட்டு, சில்லா லேசா போயிட்டு, அதனால போயிட்டோம். சரி, இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தப்பட்டா நியமத்தில் பாதுகாக்கப்படும். எப்ப நன்றி செலுத்தப்படலையோ நியாமத்துகள் பறி போயிடும். பறிபுரைன்னா பாரமாயிரும். அல்ல அந்த தீண்ட உழைப்பு எங்களுக்கு லேசாக்கி தருவான். எப்ப நாங்க நன்றி செலுத்தினா லேசாக்கி தருவான். பெரும் பெரும் பாரமான உழைப்புகள் லேசா செய்வோம். அதனால தீனுடைய உழைப்பு எல்லாம் எங்களை தந்ததுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றி முதலாவது உள்ளத்தால உணர்றது, இது பெரும் பாக்கியம் என்று உள்ளத்தால உணர்றது, உள்ளத்துல இடம் கொடுக்கிறது. உள்ளம் விசாலமாகிறது, ஹிதாயத்துடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துடைய அடையாளத்தை சொல்லுறான். மன் யுரிதில்லாஹு யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நாடுறானோ அவன் உள்ளத்தை விசாலமாக்குறான். உள்ளம் விசாலம் அடைகிறது, எதுக்கும் தயார் நிலையில ஆகுது. உள்ளத்தால தயாராகிறது, கையில உள்ளதை பார்த்து தயாராகிறது இல்ல, உள்ளத்தால தயாராகிறது. அதனால சஹாபாக்கள் ஒன்றும் இல்லாதவர்களும் தயாராகினார்கள். அல்லாஹ் உள்ளத்தை பார்த்து கபூல் செய்தான். நாங்க கையில உள்ளதை பார்த்து தயாராகாம இருக்கிறோம். அது எங்களுடைய கபூலியத் கேள்விக்குறியா இருக்குது. ஒரு சஹாபி தயாராகிறார், நபியுடைய சமத்துக்கு வருகிறார், மக்கள் ஜிஹாதுக்கு வழியாகி போறாங்க. இவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் கையில உள்ளதை பார்த்து தயாராகல, உள்ளம் விசாலம், அது உள்ளம் தயாராயிருந்துச்சு. இப்ப கேட்கிற யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், எனக்கு ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கிட்டையும் உங்களை அனுப்பி வைக்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அவருக்கு ஒன்றும் செய்யலாது. அப்ப வீட்டை போறார், வீட்டை போக சொல்லி அனுமதி கிடைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்துட்டாங்க.
என்றால் அந்த மனிதன் உள்ளத்தில் இருந்தே நான் போகணும் தீனுக்காக வேண்டி. உள்ளம் தயார், எது இருக்குதுன்னு பார்க்கல, உள்ளம் தயார். அதனால அல்லாஹ் தீனுக்கு பாடுபடாம இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பாரமா இருந்தது. சரி, உள்ளம் தயார் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தீனுக்கு வெளியாகிறது பாரமாயிருக்கும், சில்லா போறது பாரமாயிருக்கும், மூணு சில்லா பாரமாயிருக்கும், வெளிநாடு ஜமாத் பாரமாயிருக்கும். உள்ளம் தயார், போறது ஒன்றுமில்ல, போகாம இருக்கிறது ஒரு பாரமா இருக்குது. போகாம இருக்கிறதுக்கான சோம்பரித்தனம் இல்ல, தங்கடம். அவரு காசு இல்ல போறதுக்கு, வாகனம் இல்ல, வாகனம் தயார் இல்ல, காசு தயார் இல்ல, உள்ளம் தயார். அதனால உள்ளத்தை உறுத்துது. மசூராவும் கிடைக்குது, நீங்க விட்டு போங்க, குற்றம் இல்ல, குற்றம் இல்ல. என்ன, உள்ளம் தயாரானதுனால உள்ள அமைதி அடையுதில்ல. அதை சொன்ன மனிதர் போனார், இரவுல நீண்ட நேரம் தொழுதார், நீண்ட நேரம் அழுதார், நீண்ட நேரம் துவா செய்தார். துவா செஞ்சு 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 அல்லாஹ் அவருடைய வாயிலிருந்து துவாவை வெளியாக்குறான். என்ன சொல்றார், யா அல்லாஹ், நீ என் மீது ஜஹாத கடமையாக்கியிருக்கிறா, அது எனக்கு பாடுபடுற பொறுப்பை தந்திருக்கிறா, அதுக்கு செலவழிக்கிறதுக்கு என் கையிலே நீ தரல, முடிஞ்சு. எனக்கு தரதுக்கு நபிக்கிட்டே நீ கொடுக்கல, அங்கேயும் இல்ல. அதனால் என்ன செய்வேன், உள்ளத்துல தீனுக்கு கொடுக்கணும், தியாகம் செய்யணும் என்ற துடிப்பு இருக்குது. கையில் இல்ல, பக்கத்துல இல்ல, வீட்டில் இல்ல, சேமிப்புல இல்ல, கடன் வாங்குறதுக்கு இல்ல, தெரிஞ்சாக்கிட்ட இல்ல, உலகத்துல எங்கேயுமே இவர் எடுக்கிறதுக்கு இடம் இல்ல. எடுக்கிறார், எங்க எடுக்கிறார், அல்லாஹ் கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த ஊர்ல யாராவது எனக்கு அநியாயம் செஞ்சிருந்தா அதுக்கு நீ சுவர்க்கத்தில் ஒரு பகரம் தருவாய் தானே, யா அல்லாஹ், அதை இதோ உன்னுடைய பாதையை செலவழித்து விட்டேன்னு சொன்னார். சரி, எங்கிருந்து சாமாடுகிறார், சுவர்க்கத்திலிருந்து கடனாக வாங்கி இருக்கிறார் எல்லா இடத்துல. யால நீ பின்னால சுவர்க்கத்துல தருவாதானே, அதுவும் எதை சொல்லுவா, இந்த தொழுகை நோன்பு ஜக்காத்துன்னு கேட்கல, எனக்கு யாராவது ஏசியிருந்தா, தப்பா பேசியிருந்தா அதுக்கு அது ஷூரா கிடைக்கும். எங்களை பத்தி யாராவது தப்பா பேசியிருந்தா அதுக்கு பகரமா கிடைக்கிற சுவர்க்கம் ஷூரானது, சந்தேகம் இல்லை. எங்க தொழுகைக்கு சுவர்க்கம் கபூலானா தான் கிடைக்கும், கபூலா இல்லையா அது தெரியாது. மறுநாள் காலையில சபைக்கு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஐநன் முத்தசத்திக்குள்ளையில் இரவு சதக்கா கொடுத்த ஆள் எங்க, ஒருத்தரும் இல்ல. இரண்டாவது மூணாவது தடவையும் கேட்டாங்க, யோசிச்சார், ஒத்தரையும் இல்ல. அவன் நாம ஒரு சதக்கான்னு செஞ்சமே இரவு, அதுவானோ எழுமினார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவனுடைய சதக்கா இருக்கிற ஃபர்லான ஜக்காத்தை போல கபூலாகி விட்டதுன்னு சொன்னார். சில தீனுடைய உழைப்பு உள்ளதை கொண்டல்ல, உள்ளத்தை கொண்டுதான் நடக்கிறது. உள்ளம் தயாராகிறது, உள்ளம் விசாலமாகிறது, ஹிதாயத்துக்குடைய அடையாளம். உள்ளத்துல ஹிதாயத் இருக்குது, ஹிதாயத்துல வெளிச்சம் என்ன செய்யும், பெருமதி காட்டும், தீண்ட பெருமதி, தீண்ட உழைப்புடைய பெருமதி காட்டும். பெருமதி விளங்குனா தயார் என்று வரும். இன்னைக்கு மக்கள் கையில காசு இல்ல, சாமான் வாங்க தயாராகிறாங்க. காசு இல்ல, இருக்கிற கடனை அடைக்கிறது காசு இல்ல, இன்னும் சாமான் வாங்க ரெடி ஆகிறாங்க. ஏன், பெருமதி விளங்குது. சரி, இதை விட்டா பிறகு வாங்க ஏழு குறைஞ்ச விலைக்கு வந்திருக்குது, எப்படியாவது கடன் பட்டாது வாங்குவோம். பெருமதி விளங்குது, வாங்க தயார். கையில காசு இல்ல, ஆனா உள்ளம் தயார். சில தீண்ட பெருமதி விளங்கல்ல, நேரமும் இருக்குது, பணமும் இருக்குது, தீண்ட உழைப்பை செய்ய தயார் இல்ல. நேரம் இருக்கு, போகலாம், காசு இருக்கு, செலவழிக்கலாம், ஆரோக்கியம் இருக்கு, பயணம் செய்யலாம், ஆனா ஆட்கள் தயார் இல்ல. ஏன் தயார் இல்ல, கல்வி இருட்டாயிட்டு. அதனால தீண்ட உழைப்பிட பெருமதி விளங்குதில்லை. சரி, பெருமதி விளங்குனா மக்கள் தயாராகுவாங்க. பணம் இல்லாம இருக்கும், நேரம் இல்லாம இருக்கும், ஆரோக்கியம் இல்லாம இருக்கும், உள்ளம் தயார், மற்ற ஒன்றும் தயார் இல்ல. உடம்பு தயார் இல்ல, நோய், பணம் தயார் இல்ல, கடன், அவருடைய நேரம் தயார் இல்ல, வேலை, ஆனா உள்ள மட்டும் தயார். என்ன நடக்கும், அல்லாஹ் வேலை வாங்குவான், அஸ்பாபுகள் உருவாகும், அல்லாஹ் அஸ்பாபுகளை உருவாக்குவான், நிலைமைகள் பிறலும், அல்லாஹ் நிலைமைகளை பிரட்டுவான். எதை வச்சு, கல்ப வச்சு. உள்ளம் தயார் என்ற நிலை உருவாகிறது. எப்ப உருவாகும், பெருமதி விளங்குனா தயாராகுவோம். பெருமதி தெரியாதே, படிக்கலையா, படிக்கதான் விளங்குதில்லை. சரி, என்ன படிக்கிறோம், எல்லாரும் படிக்கிறது, தப்லீக்ல ஆரம்பத்திலே படிக்கிறது, முதல் நாளே எல்லா ஆண்களும் பெண்களும் படிக்கிறதுதான். அல்லாஹ்வுடைய பாதையில
கொஞ்ச நேரம் காலையிலேயே வாழையில கதுவத்தும் ஃபீ சபீலில்லாஹ் ரௌஹத்துன் கைரும் மினத் துன்யா மாஃபியா. காலையில அல்லது மாலையில கொஞ்ச நேரம் வெளியாகிறது முழு உலகத்தில் அத்தனை வஸ்துக்களை விட பெருமதியானது. அது யாருக்கு தெரியாது? எந்த ஆம்பளைக்கு தெரியாது, எந்த பொம்பளைக்கு தெரியாது இந்த ஹதீஸ்? எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய பாதையில கொஞ்ச நேரம் வெளியாகிறது. ஒரு சில்லா இல்ல, ஒரு 3 நாள் இல்ல, கொஞ்சம் ஒரு கஸ்ட் போயிட்டு வர்றது, ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர்றது, ஒரு அரை மணி தியாலம், ஒரு 20 நிமிஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுடைய பெருமதி என்ன? முழு உலகம் கிடைக்கிறத விட பெருமதியானது. படிக்கிட்டோம், தெரியும், ஏற்றுக்கொண்டுட்டோம் என்றாலும் விளங்கல்ல, விளங்குதில்ல. விளங்குனா மக்கள் எவ்வளவு வேலை செய்வாங்க? முழு வியாபாரம் லொஸ்டானா பரவாயில்ல, கடதான லொஸ்டானிக்கு உலகத்தோட பெருமையான சாமான் கிடைச்சிட்டு, வருமானம் தான் இல்லாம போனிச்சு, உலகத்தோட பெருமையான சாமான் கிடைச்சிச்சு. ஒரு சந்தோஷம் தான் இல்லாம போனிச்சு, ஒரு ஃபங்க்ஷன் தான் இல்லாம போனிச்சு, உலகத்தோட பெருமை கிடைச்சிட்டு. யாரு பேசுறா? 40-50 வருஷம் தப்லீக் செஞ்சாலும் பேச மாட்டார். நாங்க தப்லீக் செஞ்சும், இந்த ஹதீஸ பாடமாக்கியும் இந்த ஹதீஸ பயான் செஞ்சும் விளங்கல்ல. நாங்க சொல்ல விளங்குறது விவேகத்தால இல்ல, கல்புடைய வெளிச்சத்தால. சொல்ல கல்புடைய வெளிச்சம் பாவத்தினால பறிபோகுது, உலகத்திலே பேராசையினால பறிபோகுது, உலகத்திலே இச்சையினால பறிபோகுது. பறிபோக நாங்க செய்யற அமலே எங்களுக்கு பெருமதி இல்லாம பேத்துரும். நாங்க தொழுவோம், எங்களுடைய தொழுவது பெருமதி இல்ல. நாங்க தப்லீக் செய்வோம், எங்களுடைய தப்லீக் பெருமதி இல்ல. ஏன்? விளக்கம் பறிபோய் விடுகிறது. அதான் டெல்லி பெரியாருடைய பேச்சிலிருந்து நான் விளங்குறது, சில பாவங்கள் இருக்கிறது மஹ்ரூமியத்தை உண்டாக்கிறோமா, அதாவது பாக்கியத்தை கலட்டி பேத்திரும். சில பாவங்கள் பாவ உணர்வு இல்லாம பேத்து, ஏன்? எல்லாரும் செய்யறதுனால. புறம் பேசுறது, கீபத் பேசுறது, மத்தாக்கிட்ட குறை பேசுறது, ஒரு கார்குண்ட குறைய பேசுறது, ஒரு பொம்பளை குறைய பேசுறது, ஜமாத்துல போயிட்டு வந்து அவங்க இவரை பத்தி பேசுறது, கீபத் பேசுறது, குறம் பேசுறது. சில குறை பேசுறது இருக்கிற, குறை பேசுறது மஹ்ரூமியத்தை உண்டாக்கிறோம். புறம் பேசுறது, கெட்ட பார்வை, தடுக்கப்பட்ட பார்வை, இத்தாத்தில்லாத தன்மை, வழிபடாத தனிப்பட்ட போக்கு, மசூராவுக்கு மாற்றமான போக்கு, இதெல்லாம் எங்களை அறியாமலேயே எங்களுக்கு வேலையை பாரமாக்கி கலட்டி போட்டுரும். சில வேலைக்கு நான் கபூலாகிறதுக்கு சில சிபாத்துக்கள். சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு பையத் எடுத்தாங்க, இந்த வேலையில உறுதியா இருக்கிறதுக்காக வேண்டி. சொல்றாங்க சஹாபாக்கள், நாங்க நபி ஸல்லல்லாஹு பையத் செஞ்சோம், பாயானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தா, வழிபட்டு நடப்போம் என்று நாங்க வாக்குறுதி கொடுத்தோம் நபிக்கு. பில் யுஸ்ரி வல் உஸ்ரி பில் மக்ரஹி வல் மன்ஷதி வாலா சரத்தின் அலைனா, லேசில, கஷ்டத்தில, இன்பத்தில, துன்பத்தில, விருப்புல, வெறுப்புல எங்களை விட மத்தாக்களை முற்படுத்தி எங்களை பின்னாக்கல, எல்லாத்திலும் நாங்க வேலை செய்வோம், பின்வாங்க மாட்டோம். சரி, அல்லாஹ் தஆலா கபூலியத்துக்கு முன்னால சோதிப்பான். செஞ்சிட்டோம் என்பதனால கபூல் இல்ல, கபூலியத் சோதிக்குத்தான் எடுக்கிறது. எப்படி ஒரு மாணவன் படிச்சுட்டான் என்பதற்கான சர்டிபிகேட் கொடுக்கறல்ல, எக்ஸாம் எழுதி தான் சர்டிபிகேட் கொடுக்கிறது. படிக்கிறதுனால ரிசல்ட் இல்ல, பரீட்சை எழுதிதான் ரிசல்ட். சார் நாங்க அமல் செஞ்சிட்டோம், அமல் எல்லாம் சோதிப்பான். நீண்ட உழைப்பு தப்லீக் செஞ்சிட்டோம், தப்லீக் எல்லாம் சோதிப்பான். சோதனைக்கு பின்னாதான் கபூலியத். சார் நாங்கெல்லாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறான். என்ன சோதனை? நிலைமைகள் மாறுகின்ற பொழுது வேலை எப்படி போகுது சோதிக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதான் சஹாபாக சொல்றாங்க, சோதனை வெற்றிக்கு வழி என்ன? நாங்க வேலை செய்வோம் என்று உறுதிமொழி கொடுத்தோம். எப்படி? கஷ்டத்திலும் வேலை செய்வோம், லேசிலும் வேலை செய்வோம். சோதனை வருது, இவர் லேசா வேலை செய்யற, கஷ்டம் வந்துட்டு வேலை செய்யறாரு, விட்டு போட்டு போறாரா? விருப்பமாகி வேலை செய்வோம், எங்களுக்கு பிடிச்சு கொள்ளல, கொஞ்சம் மனசுக்கு வெறுப்பா இருக்குது, அப்பயும் வேலை செய்வோம். எங்களை வாங்க வாங்க கூப்பிட்ட காலம் ஒன்று வேலை செஞ்சோம், நீங்க வராட்டியும் பரவாயில்ல, வந்தா வாங்க, வராட்டி போங்கன்ற காலம் ஒன்று வருகிறது, அப்பயும் வேலை செய்வோம். அல்லாஹ் நிலைமைகளை மாத்தி மாத்தி பாப்பான். இவங்களோட வேலை இஹ்லாஸா அல்லது சும்மா சும்மா அவங்களோட நப்சானியத்தா? சொல்ல எங்களுடைய வேலையில் இஹ்லாஸ் இருக்குது, காட்டணும். யாரை காட்டணும்? ஃபஅருல்லாஹ மின் அன்ஃபுசிக்கும் கைரா,
அவங்களோட நஃப்ஸ்ல இருக்கிற ஹைர அல்லாஹ்வுக்கு காட்டுங்க. ஊருக்கு காட்டுறது இல்ல தீன உழைப்பு, அல்லாஹ்வுக்கு காட்டுங்க. சரி, அல்லாஹ் தஆலா இந்த உழைப்பை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு பாக்கியம். எங்களை எல்லாம் அல்லாஹ் பாக்கியசாலியாக ஆகிரத்துக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான். பாக்கியசாலி ஆகிக்கொள்ள இயலும். ஆனா ஆகிக்கொள்றா இந்த உழைப்பினால, இந்த உழைப்புல அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அந்த சோதனை நாங்க வெற்றி அடையணும். என்ன சோதிக்கிறான்? சில உழைப்பு செஞ்சு செஞ்சு எங்கிட்ட உருவாகினது என்ன என்று பார்ப்பதற்கெல்லாம் சோதிக்கிறான். சும்மா சுத்திட்டு வந்தது தப்லீகா, சும்மா அப்படி போய் காட்டிட்டு வந்தது தப்லீகா, அல்ல கூடி கலைஞ்சது தப்லீகா, அல்ல பேசினது தப்லீகா? இல்ல சகோதரர்களே, நான் எங்களுடைய கல்புல உண்டாக்குன சிஃபாத்துக்கள் தான் தப்லீக். என்ன உண்டாயிருக்குது? அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை கபூல் செஞ்சான். உண்டாயிருந்த அடிப்படை சிஃபத்துகள் சொல்லப்படுகிறது. சஹாபாக்கள் ஏராளமான சிஃபத்தில் அடிப்படை 3 சிஃபத்து சொல்லப்படுகிறது. அங்க அவர்கள் எல்லாம் ஹைரு ஹாதிகள் உம்மா, இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள். ஹயாத் எழுதப்படுகிறது இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள். அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? அபர்ருஹா கல்வன், அமக்குஹா இல்மன், அகல்லுஹா தகல்லுவன். முதலா சஹாபாக்கள் அபர்ருஹா கல்வன், உள்ளத்தால் பரிசுத்தமாயிருந்தார்கள். கபூலியத்திலே முதலாவது அல்லாஹ் பார்க்கிறது கல்பு சுத்தம், உள்ளத்தால் பரிசுத்தமான. ஆசா பாசங்களை விட்டும் உள்ளம் சலாமத்தா இருக்கிறது. உள்ளத்திலே பரிசுத்தம். சரி, உள்ளத்திலே பரிசுத்தத்துக்குத்தான் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பேசி 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 அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கல்பிலிருந்து கலற்றுறது. நாங்க பேசுறதெல்லாம் பாடமாக்கி மூளையில வைக்கிறதுக்கு இல்ல, எல்லாம் கல்புல அதோடைய ரூஹானியத்து, அதோடைய பரிசுத்த தன்மை கல்புல அசரை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ரப்புடைய மகத்துவத்தை பற்றி பேசுறது. சில தப்லீகாக பேச்சு மாறணும். தப்லீக் செய்யற பேச்சு மாறல, மீண்டும் எங்களுடைய பேச்சு, தொழில், வருமானம், காசு, இப்போ நகை, உடுப்பு, எப்படி இதுலயே பேச்சு போகுதுண்டா பேசலாம், மகத்துவத்தில் பேசக்கூடாது. காசை பத்தி பேசலாம், காசுதான் பாக்கியம் என்று பேசக்கூடாது. குடும்ப பத்தி பேசலாம், அது கிடைக்கிறது தான் ஒரு பாக்கியம் என்று பேசக்கூடாது. படிப்பை பத்தி, பதவியை பத்தி பேசலாம், அதுதான் ஒரு பாக்கியசாலி என்று பேசக்கூடாது. அதுதான் நோய் உண்டாக்கும், அது கல்ப நாசமாக்கும். பாக்கியம் தீன்தான். தீன பேசணும், தீன்தாரி ஆகிறது பாக்கியம் என்ற உணர்வுல பேசணும். நான் தீன்தாரி ஆகிட்டேன், பாக்கியசாலி ஆகிட்டேன். பாக்கியசாலி ஆகிறதுக்கு தீன்தாரியாக பேசணும். காசை பத்தி பேசணும். எப்படி பேசணும்? நான் பணக்காரன் ஆகிட்டேன், நான் தான் ஒரு சான்ஸ்காரன், அப்படி பேசினா கல்பு நாசமா போய்த்துரும். எப்படி பேசணும்? இந்த பணத்துல அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை நான் வெளிப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு இந்த பணத்தை செலவழிக்கணும். அல்லாஹ்வுடைய விருப்பப்படி இந்த பணத்தை எடுக்கணும். ஷரியத்துல எடுக்கணும், சுன்னத்துல எடுக்கணும். ஷரியத்துல செலவழிக்கணும், சுன்னத்துல செலவழிக்கணும். இது ஒரு சோதனை, ஃபெயில் ஆயிடக்கூடாது. பணம் ஒரு சோதனை, ஃபெயில் ஆயிடக்கூடாது, பாஸ் ஆயிடணும். பணத்தை பாவிச்சு காட்டணும். என்ன காட்டணும்? என்ன பணம் ஷரியத்துக்கு சுன்னத்துக்கு மாற்றமாக பாவிக்கப்படாது. பாக்கியம் தீன்தாரிதான். தீன் ஒரு பாக்கியம் என்ற உணர்வுல இருக்கிறேன். ஏன் பாக்கியம்? தீன் நிரந்தரமா எங்களுடைய வரும், அது விடுபடாது. நாங்க விட்டாலே தவிர அது விடுபடாது. துனியாவுடைய எல்லாம் ஏன் பாக்கியம் இல்ல? நாங்க விடாட்டியும் அதை விட்டுட்டு பேசுறோம். தீன் நாங்க விட்டாத்தான் விடுபடும், விடாட்டி அது எங்க தொடரவே வரும். துனியா நான் விடாட்டியும் அதை விட்டுட்டு பேசுறோம். அதாவது பாக்கியம் இல்ல, கலண்டு ஒரு சாமான். இது பாக்கியம், நாங்க கலட்டாமலுக்கு அது கலராது. நீங்க ஒரு பாவம் செஞ்சதுனால உங்களோட தீன் கலண்டு போயிடுச்சு, அது நீங்க தான் முசீபத் செஞ்சீங்க. நீங்க ஒரு பாவம் செஞ்சதுனால உங்களோட இருந்த ஒரு நன்மை கலண்டு வைத்து சொல்லுங்க. தீனுடைய பாக்கியங்கள்லாம் கலட்டப்பட்டது எங்களை பாவத்தால தான். பாவம் இல்லாட்டி பாக்கியங்கள் கலட்டப்பட மாட்டாது. நன்றி கெட்ட தன்மையாலதான் கையில இருந்ததுல நலிவு போனது. நன்றியோடு நடந்தாக்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியங்களை நழுவ விடுறதில்லை, இருக்கும் கையில. பல்காம் பின் வாஹுராக்கு இஸ்ராயேல் மிக பெரும் ஒரு மேதை,
இல்ஹாமுடைய ஒரு பெரியாரா இருந்தார். அதே முடிவு என்ன, அவருடைய ஹிதாயத் பறிக்கப்பட்டது. அல்லாஹ் அவருக்கு உதாரணம் குர்ஆன்ல சொல்ல நாய போலண்டு, மஸலுஹு கமஸலில் கல்ப், அவருக்கு உதாரணம் நாய போலன்னு அல்லாஹ் சொல்றான். இதனுடைய பாக்கியம் பறிக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருந்தவர், ஏன் நாய்க்கு உதாரணத்துக்குரியதாக்கிட்டார்? உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் அவருக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய தீன் இருக்குது, மிகப்பெரிய இல்மு, மிகப்பெரிய தீனுடைய விளக்கம், உம்மத்தில் தலை சிறந்தவரால் அவர் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு அளித்த மிக பெரும் கொடை என்று உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருந்திருந்தால் இந்த நாயப்போலாகிற நிலைமை உண்டாயிருக்க மாட்டாது. நன்றி செலுத்தப்படாத நியாமத்துக்கள் பறிக்கப்படும். சொல்ல நாமெல்லாம் தப்லீக் நன்றி செலுத்திட்டோமா? பறி போகாமல் இருப்பதற்காக வேண்டி சொல்ல நன்றி என்ன, உள்ளத்தில் மகத்துவம் வாருது. இந்த வாயில பேச்சு இது ஒரு பாக்கியம் என்று பேசுறது, சில்லா போனது ஒரு பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். ஒரு 10 நாள் போனது ஒரு பாக்கியம். என் கணவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அலைஞ்சு திரிய ஒரு பாக்கியம். இவருக்கு இதுதான் வேலை, எந்த நாளும் போய் போய் ஜமாத் ஜமாத் ஜமாத், இந்த வேலை யாரு பாக்குற? இது நசீபு கட்ட ஒரு பேச்சுண்டு. அப்படி வாயில வந்துட்டா குடும்பத்துடைய முசீபத்துடைய கதவு திறக்கப்பட்டு விடும். தரித்திரியத்துடைய கதவு அந்த பேச்சால் எல்லாம் திறப்பான். சொல்லி நாங்க பேசுறோமே, சும்மா வாயிருக்கிறதுனால பேச இயலாது. சொல்லி பேச்சுக்கள் பதிவு செய்யப்படுகிறது, பேச்சுக்கள் பிடிக்கப்படுகிறது. ஃபிரௌன் எல்லாம் பிடிச்சான். ஃபிரௌனை பிடிச்சு எப்படி பிடிச்சான்? அல்லாஹ் பிடிச்சான் ஃபிரௌனை. ஃபிரௌனுக்கு அப்புறம் எல்லாம் விளங்க வந்துச்சு. என்ன விளங்க வந்துச்சு? நான் அகங்காரத்தில் பேசின இருக்கிறேன், நான் தான் ஆகப்பெரிய ரப்புண்டு இல்ல, நானும் அல்லாஹ்வுடைய பிடியில் இருக்கிறேன் என்பது ஃபிரௌன் அல்லாஹ் பிடிச்சக்கெல்லாம் விளங்குச்சு. ஃபிரௌனுக்கு விளங்குச்சு. அப்ப சரண்டர் ஆனார், கலிமா சொன்னார், அல்லாஹ் கபூல் செய்யல. அல்லாஹ் சொல்றான் ஃபிரௌனை இவ்வளவு பயங்கரமா பிடிச்சது இருக்குது. ஏன் பிடிக்க தெரியுமா? நக்காலல் ஆகிரத்தி வல் ஊலா, இவன் முந்தியும் பிந்தியும் 2 வசனங்கள் பேசினான். அந்த 2 பேச்சுக்கு பிடிச்சபடிதான் இது, முழு வாழ்க்கைக்கும் இல்ல. அவன் வாழ்க்கையில முழு அட்டகாசத்துக்கும் பிடிக்கல, அவன் செஞ்ச முழு அடாவடித்தனத்துக்கும் பிடிக்கல. 2 கதைக்கு தான் பிடிக்குது. என்ன கதை தெரியுமா? அல்லாஹ்வை மறந்து ஈமானிய உணர்வு இல்லாமல் இந்த ஈமானிய உணர்வுக்கு மாற்றமாக பேசின 2 வசனங்கள், அதுக்கு தான் இவ்வளவு பயங்கரமான பிடி. என்ன பேசினான்? ஒரு நாள் பேசினான், எல்லாரும் ஒன்று கூட்டி மாலி அராக்கும் இலாகன் கைரி, என்ன தவிர யாராவது ரப்பு இருக்கிறா அப்படின்னு கேட்டான். 40 வருஷத்துக்கு பிறகு சொன்னான், ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தானாக பெரிய ரப்பு. இந்த 2க்கு தான் பிடிக்கப்படி. சில ஈமானுக்கு மாற்றமான பேச்சுக்கள் வீட்டுக்குள்ள பேசியிருந்தாலும் பிடிக்கப்படுவோம். சில வேளை 10 வருஷத்துக்கு முன்னால பேசின பேச்சாயிருக்கும், கணவன் மனைவியும். அதுல முசீபத் இன்றைக்கு தலையில விடும். இன்றைக்கு பேசியிருப்போம், பஜார்ல வச்சு ஒரு பேச்சுண்டு, அல்லாஹ் மறந்து ஈமானுடைய உழைப்புல ஈடுபட்டு கொண்டு ஈமானிய உணர்வுக்கு மாற்றமா பேசுறது இருக்குது, அல்லாஹ் மறந்து பேசுறது இருக்குது, அல்லாஹ் செய்யற வேலையை வேற யாருக்கும் சொந்தமாய் பேசுறது இருக்குது. அல்லாஹ் இது கோபமத்தை உண்டாக்கும். அல்லாஹ் இதனுடைய முசீபத்தை தலையில போடுவான். அது எப்ப என்ன வடிவத்தில் விடுமுன்னு தெரியாது. தப்லீக் நாங்களுடைய பேச்சுகள் மாறணும். பேச்சு ஈமானுக்கு மாற்றமான பேச்சு பேசக்கூடாது. அல்லாஹ் எங்களுடைய பேச்சை மாத்த சொல்றான். நீங்க பேசுங்க, எப்படி பேசுங்க? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பத்தி பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அஹத், அல்லாஹ் ஒருவன் தனித்தவன், அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை பத்தி பேசுங்க. அல்லாஹ்வுடைய தனித்துவம் என்ன? அல்லாஹ் மட்டும் செய்யக்கூடிய வேலை, அல்லாஹ்வை தவிர யாருமே செய்யலாது. அல்லாஹ் அஹத், அவன் தனித்தவன், தனித்துவமிக்கவன். அப்படின்னா இந்த வேலை அல்லாஹ் செய்யற வேலை, இந்த வேலையை அல்லாஹ்வை தவிர யாராலும் செய்ய இயலாது. என்னுடைய ரப்பு அல்லாஹ்வுடைய வேலை இது. எப்படி உலக வாக்கில பேசுறமே, இது எங்க வாப்பாட வேலை, இது வாப்பா போல வேற யாரும் செய்ய மாட்டாங்க. எங்க வாப்பா போல யாரும் செய்ய, அதை கொஞ்சம் பெருமையா சொல்லுவான். சொல்லக்குள்ள சந்தோஷம், உள்ளத்துல அது ஒரு இன்பம். இது எங்க வாப்பா செஞ்ச வேலை, வாப்பா போல யாரும் செய்ய மாட்டாங்க, சொல்லக்கலே ஒரு இன்பம். ரப்பு அல்லாஹ் செய்யற வேலை, என்ன ரப்பு அல்லாஹ்வை தவிர யாரும் செய்ய மாட்டாங்க. சொல்ல அடிமை நான் ரப்பு அல்லாஹ் கல்வி ஏற்றுக்கொண்டா அது சொல்லக்குள்ள ஒரு இன்பம், அது சொல்ல கல்வி நிறைஞ்சு போகுது.
அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். என்ன பற்றி அடியான் பேசுறான். சில உலகத்திலே பேச்சுக்கள் இருக்குது, அல்லாஹ்வை பற்றி பேசுவதில் இன்பம் வரணும். அல்லாஹ் அதுக்கு என்ன செய்வான் தெரியுமா? மறுமையில அல்லாஹ்வுடன் பேசுவதில் அல்லாஹ் இன்பத்தை தருவான். இங்க அல்லாஹ் பற்றி பேசுவதில் இன்பம். அல்லாஹ் பற்றி பேசுறோம். அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்கள் என்ன, அல்லாஹ் எனக்கு யாரு, நான் அல்லாஹ்வுக்கு யாரு, அல்லாஹ் நான் அல்லாஹ்வுக்கு அடிமை, அல்லாஹ் என்னுடைய ரப்பு, ரப்பி ரப்பி அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் பலக்குறான். சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான் ரப்பியல் அலீம், ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பி அஃபிர்லி. தொழுகையில் ஒரு பயிற்சி, எந்த ரப்பு எந்த ரப்பு எந்த ரப்பு எங்கட ரப்பு எங்கட ரப்பு. நீங்க அதை இன்பமாக சொல்லணும். சொல்லக்குள்ள கல்புல இன்பம் தொனிக்கணும். வந்து சொல்ல எந்த வீடு சொல்லக்குள்ள இன்பம், மாளிகையார் இது எங்கட என்று சொல்லக்குள்ள இன்பம், எந்த கடை என்று சொல்லக்குள்ள இன்பம், இது நாங்க வாங்கினு சொல்ல இன்பம். அழிஞ்சு போற தற்காலிக சாமான்கள் இது எண்டென்று சொல்றதுல எவ்வளவு பெரிய இன்பம். அழியாத ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்த ரப்பு நான் எனக்கு சொந்தமாகிக் கொண்டேன். நான் ரப்பு அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஸ்பெஷல் தொடர்பு கனெக்ஷன் இருக்குது. நான் ரப்போட தனிப்பட்ட தொடர்பு உண்டாக்கி இருக்கிறேன். எவ்வளவு பெரிய இன்பத்தை தரணும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். நீங்க அல்லாஹ் பற்றி பேசுவதில் இன்பம் கண்டா உலகத்துல மறுமையில் அல்லாஹ் ஒரு இன்பம் தருவான். என்ன இன்பம் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு மலக்கு வந்து அறிவித்தல் கொடுப்பார். யா அஹ்லல் ஜன்னா, ஏ சுவர்க்கவாதிகளே, சுவர்க்கவாதிகள் அல்லாஹ் மலக்கு வந்து கூப்பிடுவார். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸூருஹு, அல்லாஹ் உங்களை எல்லாம் சந்திக்க கூப்பிடுகிறான். அல்லாஹ் உங்களை எல்லாம் சந்திக்கணுமா? சில எப்படி இருக்கு அந்த அழைப்பு வரக்கல. யார வீட்டில் இருக்கவங்க சொன்னா மினிஸ்டர் உங்களை சந்திக்கணுமா? என்னையா ஓ உங்களை தான் சொன்னா அவர் பறந்து போய்க்கிறார், வந்து துடிச்சு எழும்பிடுவார். வந்து என்ன கேட்டார்? உங்களை தான் கேட்டார், உங்களை வந்து சந்திக்கணுமா? டைம் தரட்டான் பிள்ளை. எப்படி இருக்கும்? ஜனாதிபதி உங்களை சந்திக்கணும்னு சொன்னார். அப்படியா? சரி, மலைக்கு வந்து என்ன சொல்ல போற? அல்லாஹ் உங்களை எல்லாம் சந்திக்க போறானான்னு சொல்வார். எல்லா சுவர்க்கவாதி அன்று வெள்ளிக்கிழமை நாள் எல்லா சுவர்க்கவாதிகள் ஒன்று கூடுவார்கள். அல்லாஹ்வை சந்திக்க போகின்றார்கள். எல்லாருமே ஒரு மைதானத்தில் ஒரு இடத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டுகின்றான். சரி, அந்த இடம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். எவ்வளவு கண்ணியப்படுத்துவான்? அல்லாஹ் பேசுவான் சுவர்க்கவாதியுடன், தன்னை அறிமுகப்படுத்துவான். அனல்லதி சத்தக்துக்கும் வாதி வானாலக்கும் கராமதி ஃபஸ்அலூனி, நான் தான் வாக்குறுதிகளை உண்மைப்படுத்தி காட்டினவன். நான் என்னுடைய கண்ணியத்தை கொண்டு என்னுடைய தனிப்பெரும் கருணையை கொண்டு உங்களுக்கு வழங்குகிறேன், கேளுங்க என்ன சொல்லுவான். கேளுங்க தாரேன். சரி, அல்லாஹ் அந்த சபைய கௌரவிப்பான். ஒரு மேகம் வரும். நாம காணுகின்ற மேகமெல்லாம் மலை மேகமா இருக்கும், அது அத்தர் மேகமா இருக்கும். அந்த மேகம் அத்தர் பொழியும், எங்குமே காணாத வாசமா இருக்கும். அது சுவர்க்கவாதிகளே ஆச்சரியப்படும் அதனுடைய வாசத்தை பார்த்து. சரி, சாப்பாடு வழங்கப்படும். தூதோ பைன லதையும் மாயிதத்துல் ஹுல்த், மாயிதா ஹுல்த் வைக்கப்படும். அது எவ்வளவு பெரிய ட்ரேண்டா! அவர் ஒரு கோனர் மட்டும், எத்தனை கோனர் தெரியாது, ஒரு கோனர் மட்டும் அவுசோமிமா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குக்கு மேற்கு இடம் ஒரு கோனர் வைக்க போதாது. என்ன இருக்கும்? சாப்பாடு இருக்கும், சாப்பிடுவார்கள். குடிப்பிருக்கும், குடிப்பார். உடுப்பிருக்கும், உடுப்பார்கள். இப்ப சுவர்க்கவாதி சொல்லுங்க, யா அல்லாஹ் சாப்பிட்டோம் போதும், குடிக்கிட்டோம் போதும், உடுத்துட்டோம் போதும், உன்னை பார்க்க வேணும்னு சொல்வார்கள். சரி, அல்லாஹ்வே பேசுவான். சாப்பாடு கொடுத்து, உடுப்பு கொடுத்து, குடிப்பு கொடுத்து, வத்தர் கொடுத்து, இன்னும் அல்லாஹ் அங்க இசையை கொடுப்பான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இனிய குரல் ஓதுவார்கள். மக்கள் நினைப்பார்கள், இதுவல்லவா ராகம், இதற்கு முதல் கேட்ட ராகம் எல்லாம் பொய்யா பைத்து, ஹூலிங்கிறது அது பொய்யா பைத்து, சுவர்க்கத்துடைய இன்பம் அந்த ராகம் பொய்யா பைத்து, இதான் ராகம் என்று இருப்பார்கள். அல்லாஹ் அடுத்த திரையை நீக்குவான். அடுத்த ஒரு மிம்பர் மேடை தென்படுகிறது. அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் ஓதுவார்கள், அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவார்கள். ஏற்கனவே கேட்டது பொய்யா பைத்திரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இன்பத்தை கேட்டு மயங்கினார்களே, இப்ப அது ஒரு இன்பமா? இல்லையே, இதுவல்லவா இன்பம். ரசனை எல்லை மீறி கொண்டு போகுது. சொல்ல அது முடிகிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அங்கே தஜல்லியாகிறான். அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானை ஓதுவான்.
அர் ரஹ்மான் என்று ரஹ்மானே ஓதுவான். மக்கள் இதுக்கு முதல் கேட்டதெல்லாமே மறந்து விடுவார்கள். இதுவல்லவா இன்பம். சரி, அல்லாஹ் இன்பத்துக்கு மேல இன்பத்தை கொடுக்கிறான். கேள்வியில இன்பம், பார்வையில இன்பம், சாப்பாட்டில இன்பம், பேச்சில இன்பம். இது கேட்டது இன்பம், இவ பேசில இன்பம். அல்லாஹ் பேசுவான் சொர்க்கவாதியோட. எவ்வளவு பேசுவான்னு சொன்னா, ஒரு சொர்க்கவாதி பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஏ அடியானே, நீ உலகத்தில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற செய்தி உனக்கு நினைவில்லாமலுக்கு எப்படி ஒரு வேலை ஒன்று செஞ்சாதானே மாட்டிக்கொண்டான்னு அல்லாஹ் சொல்லுவான். மனிதன் பதபதைப்பான், யா அல்லாஹ் நான் உண்மையை செஞ்சுதான், அஃபலா தஅஃபில் யா ரப், யா அல்லாஹ் நான் மன்னிக்க மாட்டியா என்று பதறுவான். அல்லாஹ் சொல்வான், பலா பிஸ்ஸாத்தி மஃபிரத்தி பலாத மன்சிலத்தக ஹாதிஹி, ஏன் மன்னிக்காமலுக்கு, மன்னிச்சுத்தான் இந்த இடத்தில் உன்னை நெருக்கி இருக்கிறேன், இல்லைன்னா அங்கே தூக்கி வீசியிருப்பேன் நரகத்துக்குள்ள. மன்னித்து விட்டல்லா இன்பத்துக்காக வேண்டி பேசுறான். அல்லாஹ் இன்பமா பேசணும், அதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த அடியானுடன் அப்படி பேசுறான். சின்ன பிள்ளை இரக்கத்து சும்மா ஏசுறானே, சின்ன பிள்ளைக்கு அடைபடின்னு பேசுறது, இரக்கத்துல பேசுறது, பிள்ளைய தள்ளிடுறது, புற கட்டி அணைக்கிறது, அல்ல அந்த அடியான தவற சொல்லி காட்டுகிறான். இன்பத்துக்காக வேண்டி இன்பமாக பேசுறான் அடியான். அல்லாஹ்க்கு முன்னாலே சின்ன பிள்ளையை விட அற்பமாக இருக்கிறான். அல்லாஹ் இரக்கமாக பேசுறான். இதெல்லாம் முடிஞ்சு சொர்க்கா சொல்ல அல்ல உன்னை பார்க்கணும், திரையகற்றப்படும். சொர்க்கவாதிகள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். லட்சம் வருஷம் கடந்து கொண்டு போகும். சுவர்க்கம் மறந்து விடுவார்கள். அல்லாஹ் மலக்கள் அனுப்பி எழுப்ப சொல்லுவான், கூமு எழும்புங்க, சொர்க்கவாதிகளை எழும்புங்க, இல்லாம அதத்திலக்கும் லத்தாத்தின் ஐம், சுவர்க்க இன்பங்கள் காத்து கிடக்குது, போங்க நல்லா திருப்பி அனுப்புவான். சுவர்க்கமே வானாண்டு கிடந்துருவார்கள். அல்லாவே போதும். நாங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசி பேசி இன்பம் கண்டவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கியவர்கள், அல்லாஹ்வே போதும் என்று இருந்தவர்கள். அதனால சுவர்க்கமும் வானாது, அல்லாஹ்வே போதும் என்றுவார்கள். அல்லாஹ் சொன்னா, இல்லை நீ போங்க, அடுத்த கிழமை வாங்கன்னு திருப்பி அனுப்புவான். எல்லா சுவர்க்கவாதிகளும் வாரா வாரம் இப்படி வந்து போவார்கள். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் சுவர்க்கத்தில, விசேஷமானவர்கள், முகர்ரபானவர்கள். அல்லாஹ் அவர்களை ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் கூப்பிட்டு பேசுவான். யார் அவர்கள்? காலையும் மாலையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவர்கள், காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ் பற்றி பேசினவர்கள். காலையிலேயும் அல்லாஹ்வுடைய அறிமுகம், மாலையிலேயும் அல்லாஹ்வுடைய அறிமுகம். காலையானாலும் என்ன சிந்தனை? அல்லாஹ்வை பற்றி இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தணும். மாலையாகிறது என்ன வேணும்? இந்த இரவனும் அல்லாஹ்வை மறந்த மக்களை நினைவூட்டணும். பகல் மக்களை மறக்கடிக்கிறது. பகலுடைய இந்த ஓட்டம் இருக்கிறது, பகலுடைய கவர்ச்சி இருக்கிறது, மக்களை அல்லாஹ்வுடைய கவனத்தை திருப்புறது. இதுக்கு எதிராக நாம் போராடுவோம் தாவத்தின் மூலமாக. இந்த கவர்ச்சி பொய்யானது. அல்லாஹ் மக்களை திரும்புங்கள் என்ற தாவத். இரவுடைய இருட்டு வருகிறது, மக்களை பாவத்தை பக்கம் திருப்புது, அல்லாஹ்வை மறக்கிறார்கள். இதுக்கு எதிராக போராடுவோம் தாவத்தின் மூலமாக. மக்களை இந்த இருட்டில மயங்கிறாதீங்க, அல்லாஹ்வின் பக்கம் போங்க. இரவிலும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு, பகலிலும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு. இவர்கள் அல்லாஹ் பக்தி பேசி பேசி இன்பம் கண்டார்கள், காலையிலேயும் மாலையிலேயும். அதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ காலையிலும் வந்து என்னோட பேசி, மாலையிலும் வந்து என்னோட பேசி. முழு சுவர்க்கத்தையும் மறக்கடிக்கிற இன்பம் தான் ரப்போட பேசுகிற இன்பம். சில இது எங்க உழைக்கிறது? அதான் தாவத்துடைய மைதானம். என்ன செய்யணும்? நாங்கெல்லாம் தப்லீக்காரங்க போட் போட்டதால இல்ல, நாங்கெல்லாம் தப்லீக் உடுப்பு ஜிப்பா போட்டுக்கிறோம், நாங்க தப்லீக் உடுப்பு பர்தா போட்டுக்கிறோம், அவங்களுக்கு அல்ல. சரி, உள்ளத்தில் உள்ள உம்மத்துடைய கவலை இருக்குது. காலையும் மாலையும் எங்களை அல்லாஹ் பற்றி பேச வைக்கணும். எங்க பேசுறது? மேடை போட்டா தரணும். சொல்லி எங்க தானே மீடியாவில் இடம் தரணுமா? சொல்லி நான் பள்ளியிலையும் பேசணும், பாதையிலையும் பேசணும், வீட்டிலையும் பேசணும். சொல்லி யாருடைய பேசுறது? சொல்லி கணவனும் மனைவியும் பேசணும், வாப்பாவும் மகனும் பேசணும், பிள்ளையும் பெற்றோரும் பேசணும், வீட்டுக்கு வந்த விருந்தாளியும் நாங்களும் பேசணும். பேசுறது இடம் நேரம் காலம் இல்ல, எங்க இருக்கிறோமோ எப்படி இருக்கிறோமோ அங்கெல்லாம் பேசிக்கொண்டே இருக்க வேணும். அல்லாஹ் அதான் சொல்லிக்கிறீங்க, அல்லாஹ் பத்தி பேசுங்க. அல்லாஹ் பத்தி பேச தெரியாத சில தலைப்புகள் எல்லாம் சொல்லி தருகின்றான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா. அல்லாஹ் யாருன்னு பேசுங்க. ஆட்சி கொடுக்கிறவன், ஆட்சி கலற்றவன், எல்லா கைரையும் தன் கைவசம் வச்சுக்கிறவன். அல்லாஹ் பத்தி எப்படி பேசுங்க? குல் என்று குர்ஆன்ல எங்கெல்லாம் வருகிறதோ அது என்ன சொல்லுது? சொல்லுங்க அல்லாஹ் பற்றி. அல்லாஹ் பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதற்குரிய பயிற்சி தான் தாவத். தாவத்தில் எங்களுடைய பேச்சு மாறணும். சில பேச்சு மாறினாத்தான் கல்புடைய உணர்வு மாறும்.
நாங்க பழைய பேச்சையே பேசிக்கொண்டிருக்கோம்டா. இந்த கல்புல அந்த உறக்கம்தான் இருக்கும். உறக்கமான கல்பு, சோம்பரித்தனமான தப்லீக். பேச்சு மாறணும், உணர்வு மாறும், அப்ப கல்பு சுத்தமாகும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பேச பேச கல்பு சுத்தமாகும். சஹாபாக்களுடைய கபூலியத்தின் முதலாவது அல்லாஹ் சொல்றது அபர்ருஹா கல்பன், சுத்தமான கல்பு. ஆசாபாசம் கிடையாது. துனியாவுக்கு அந்த ஏமாந்து போன கல்பு இல்ல. துனியாவுடைய படாரபத்தை கண்டு அற்புதங்களை கண்டு மயங்கர கல்பு இல்ல. அமெரிக்காவில் அந்த வோல்டர்ஸ் என்று அடிபட்டது, 110 மாடி உளுத்தாட்டப்பட்டது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு ஜமாத் உண்டு, மேவாத் ஜமாத் உண்டு, அங்க வேலை செஞ்சான். அங்குள்ள மக்கள், அமெரிக்கா முஸ்லிம்கள் சொன்னாங்க, எங்க ஏரியாவில் இந்த பக்கத்துல தான் ஒரு கோபுரம் இருக்குது. அது எப்படி கோபுரம்னா தொப்பி கலர பாக்குற கோபுரம்னு சொன்னாங்க. அப்படி அண்ணா அப்படி பாக்கல தலை அப்படி உயருது, தொப்பி கலண்டு விடும். அப்படி சும்மா பெருமைக்கு சொல்லுவாங்களாம். அப்படியா வாங்க போவோம், அப்படி ஓடல, எல்லாரும் அப்படித்தான் ஓடுவாங்க. அப்படி இருக்குதா, எங்க போவோம், அப்படி ரெடியாக மக்கள். அந்த மேவாத்தியில் இருக்கிறாங்களே கல்பு சுத்தமான மக்கள், உலகத்துடைய கவர்ச்சிக்கு ஏமாறல்ல, உடனடியா சொன்னாங்களாம், இது என்னது, படி ஹுவி மிட்டி கோ கடா கருதியா, கீழே கடந்த மண்ணை 110 மாடியா உயர்த்தி வச்சிருக்கிறான், ஒரு நாளைக்கு அது கீழவே பேய்த்திரும் சொன்னாங்க. மண் உயர்ந்தது, மண்ணா பேய்த்திரும் சொன்னாராம். அவரு தெரியாது, அடுத்த நம்ம அடிக்க போறான்னு செய்து அவருக்கு தெரியாது. ஹக்கீகத் பேசினார். அல்லாஹ் பேச வைப்பான். உலகத்தில் நடக்க இருக்கிறது அல்லாஹ் பேச வைப்பான். உழைப்புல வெளியாகி கொண்டே இருக்கும். சரி, அல்லாஹ் செய்யற வேலை, அல்லாட வேலை நாங்க செஞ்சா அல்லாஹ் ஒரு வேலையை செய்ய வைப்பான். எங்களை உலகம் ஆச்சரியப்படும். சரி, ஜமாத்து வந்துட்டு நடந்தது, மேல போனது 110 கீழே வைத்தபடியே. உலகத்தில் முழு முன்னேற்றமும் ஏமாற்றம் என்பது விளங்காத வரையில கலிமாவுடைய ஹக்கீகத் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். உலகத்தில் என்னென்ன முன்னேற்றமோ அதுக்குள்ளுக்குள்ள ஏமாற்றத்தை காணுகின்ற வரையில, அந்த அளவு கல்புடைய வெளிச்சம் வராத வரையில சில கலிமாவுடைய ஹக்கீகத் கிடைக்காது. உலக மேல ஏமாத்தி போட்டுரும். அல்லாஹ் கபூல் செஞ்சான், கல்பு ஏமாறல்ல. அபர்ருஹா கல்பன், சுத்தமான கல்பு, துனியாவில் ஏமாறாத கல்பு. இரண்டாவது, அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா, அமக்குஹா இல்மன், இல்முல ஆழமான விளக்கம். மேலெழுந்த வாரியான படிப்பு இல்ல, பேப்பரை படிச்சுட்டு போற மாதிரி இல்ல. குர்ஆன் ஓதுறது, குர்ஆனுக்குள்ள ஆழமான விளக்கத்தை வச்சிருக்கிறான். ஜனாதிபதியுடைய பேச்சை போல முஹம்மது ஸல்லல்லாஹு பேச்சு, ஆழமான கருத்து இருக்காங்க. தக்வாவுடைய கல்புக்கு விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். அமக்குஹா இல்மன், இல்முல் அவர்கள் ஆழமானவர்களாக இருந்தார்கள். இல்முல் ஆழமானவர்களாக இருந்தார்கள். ஆழமான விளக்கம். சில இல்முல விளக்கத்தில முதல் கதவு என்ன தெரியுமா, விளக்கசாலிகள் சொன்னா, அந்த விளக்கசாலிகள் முதலாவது விளங்குற விஷயம் ரஸால் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த உலகம் அற்பமானது, கெதியா முடிந்து விடும். அதுதான் முதலாவது விளக்கம். இது யாருக்கு விளங்கிட்டதோ அவர் விளக்கசாலியாகிடுவார். இது யாருக்கு விளங்கலையோ, அல்லது விளங்க நம்ம நடிச்சு கொண்டிருக்கிறாரோ, அழிகிற துன்யான்னு சொல்லி சொல்லி அதுக்குள்ளே போய் விழுகிறார். இது என்ன விளக்கம்? அது துன்யா அழிகிறான்னு சொல்லிக்கொண்டே அதுக்கு பின்னாலே ஓடுறார். ஆகிரத பக்கம் கவனம் இல்லை. இது விளங்கினமாய் நடிப்பு. விளக்கம் என்ன, அழிகிற துன்யாவை நாங்க அழிச்சு அழியாத ஆகிரத்தை தயாரிப்போம். சரி, மூணாவது சஹாபாக்குடைய அடையாளம் அகல்லுஹா தகல்லுவன். உலகத்தில சிம்பிளான வாழ்க்கை, ஆடம்பரம் படாடோகம் இல்ல, துனியாவை பாரமாக்கல்ல, கிடைச்ச துனியாவில் வாழ்க்கையை அமைச்சு கொள்றது, கிடைக்காத துனியாவை கற்பனை பண்ணி நாசமாகறல்ல. சில கவலையே என்ன, நான் கற்பனை பண்ணின துனியா எனக்கு கிடைச்சலையேன்னு கவலை. நான் இப்படி தொழில் ஒன்றை கற்பனை பண்ணேன், அது அமையல்லையேன்னு சொல்லி ஏன் அமையல்ல யோசிச்சு அதே ஒரு கவலை, அதே ஒரு விரக்தி, அதே ஒரு நோய்.
நான் நினைச்ச ஒரு வாழ்க்கை ஒன்று அமையலையே சொல்லி யோசிக்கிறேன். கற்பனை பண்ண ஒரு வாழ்க்கை ஒன்று அமையணும் எனக்கு, ஆனா அப்படி அமையல. நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை ஒன்று அமையலையே, ஏன் அமையல எப்படியே அவனோட வாழ்க்கை அப்படியே நான் பேசுறோம். நான் நினைச்ச மாதிரி இந்த வீடு அமையலையே, நான் நினைச்ச மாதிரி இந்த சாப்பாடு அமையலையே. சில அமையல்லதான் என்ன சொல்லணும், அல்லாஹ்வுடைய முடிவுப்படி அமைஞ்சிருக்குது, முடிஞ்ச விஷயம். நான் நினைச்சது உண்டு, அல்லாஹ்வுடைய முடிவு புரிந்து கொள்வோம். கிடைச்ச துன்யாவுல வாழ்க்கை அமைக்கிறது சிம்பிளான போக்கு. எங்களுக்கு கிடைக்காத துன்யாவை கற்பனை பண்ணி வாழ்க்கையை நாசமாக்குறது இல்லை. எவ்வளவு வருமானமோ அதுக்குள்ள செலவு முடிச்சு கொள்வது, இருக்கிற காசுக்கு சாமான் வாங்குறது, சாமானுக்கு காசு தர்றது இல்லை. இன்னைக்கு தீன் பாரமானது காரணம் என்னன்னா, மக்கள் எல்லாம் சாமானுக்கு காசு தர்றாங்க. தீன் யாருக்கு லேசாகும், காசுக்கு சாமான் தேடணும். இவ்வளவு காசு இருக்கு எங்களுக்கு 10,000 ரூபாய், அதுக்கு சாமான் தேடுங்க. இல்ல நீங்க 50,000 ரூபாய் சாமான வச்சு கொண்டு உள்ளது 10,000 தான், இப்ப காசு தர்றாங்க சொல்ல காசு தரக்குல தீன் பறி வைத்திரும். ஏன் கடனாளி ஆகுவார்? யாரு நீண்ட காலத்து கடன் கொடுக்க போறா? வட்டி எடுக்க வேண்டி வரும், அல்லது கடன் கொடுக்கிறது பொய் சொல்ல வேண்டி ஏற்படும், அல்லது ஏமாற்ற வேண்டி ஏற்படும். இதெல்லாம் சொல்லிட்டா கடைசியில தீன் அப்படியே கைவிட வேண்டி ஏற்படும். சிம்பிளான துன்யா. பெண்கள் ஜமாத் வேலை செய்யல ஒரு சோடி வந்து எங்களுக்கு கூட, அந்த பொம்பளை பேசியிருந்த அவளுக்குள்ள, கணவன் ஆட்டோ ஓட்டுறார், சில வேளையில வீட்டுக்கு வருவார், பகல் சாப்பாடு கொண்டு வருவார், பிரியாணி பார்சல் இல்ல பானும் காராத்த சீனியும் கொண்டு வருவார். பானும் சீனியும் பிளேண்டிய ஊத்தி பானை திண்டு பால் சாப்பாடு முடிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். அதே பிரதிபலிப்பு என்ன தெரியுமா, அவர் எத்தனையோ ஆண்டு போன இல்லாம நான் கொழும்புனா அவர் வீட்டை வாராந்தாடியும் போயிருந்தேன். அவளை பேச முடியாது, எத்தனை 7-8 நாடுகளுக்கு போய் வந்துட்டார். பெண்கள் ஜமாத்தும் எத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டார். துன்யாவை சிம்பிளாக்கினாங்க, அந்த தீண்ட பொறுப்பை சுமந்து உலகம் எல்லாம் சுத்துறாங்க. துன்யாவை பாரமாக்கினா தீண்ட பாரத்தை சுமக்க இயலாது. சிம்பிளான துன்யாவுல வாழ்க்கையை பொருந்தி கொள்ளணும். நாங்க எங்கட துன்யா இருந்தோம், அவர துன்யாவை பாக்குறது, அவரை போல ஆகணும், இவரை போல ஆகணும், ராத்தாவை போல வீடு கட்டணும், மைனியை போல வாகனம் வாங்கணும், இந்த நானாவை போல நாங்க பயணம் போகணும். மத்தாக்களோட துன்யாவுல எங்கட வாழ்க்கையை கற்பனை பண்ணோம்டா தப்லீக் எங்களுக்கு கனவுலையும் கிடைக்காது. அல்ல எங்களுக்கு தந்த துன்யாவில் நாங்க வாழணும், மத்தவண்ட துன்யாவில் எட்டி பார்க்கறது இல்ல. அல்ல பங்கட்டிக்கிறான் துன்யாவை, பங்கிடப்பட்டதை பொருந்திக் கொள்ளணும். அல்ல கூட குறைய பங்கட்டிக்கிறான், அவ்வளவுதான். எங்களை பங்கிட்டது அது எனக்கு குறை, அவரு கூட சரி. அல்லாவுக்கு எதிராக நாங்க பேச போறோமா, ஈமானுக்கு எதிராக யோசிக்கிறோமா? இது சடவாத சிந்தனை, நாஸ்திக சிந்தனை. அல்லாஹ் எங்களை தந்திருக்கிறான், தந்ததில் கொண்டு புரிந்து கொள்வோம். அல்லாஹ் தீனுடைய பாக்கிய தருவா. இஹ்தாரஹுமுல்லாஹு லி சுஹபத்தி நபியிஹி வ லி நக்லி தீனிஹி. சொல்றாங்க, இந்த சிவத்தில் இருந்த சஹாபாக்கள்ட்ட அல்லாஹ் நபியோட உட்கார்றதுக்கு முடிவு செஞ்சான். இவங்க தான் உட்காராக்கள். தகுதி இல்லாத கூட்டம் வந்து உட்கார்ந்து எல்லாம் விரட்டிட்டான். எல்லாம் நபி கூட உட்கார இல்லாத போன்று எல்லாம் விரட்டிட்டான். ஒரு சூரத்தை எல்லாம் இறக்கினான் அவங்களை விரட்டுறதுக்கு. பெருமை பிடிச்ச கூட்டம், அகங்காரம் பிடிச்சாக்கள், துனியாவோட லைஃப் பிடிச்சாக்கள், துனியாவில மோகம் கொண்டாக்கள் நபி கூட உட்கார்ந்தாங்க. சரி என்ன பேசுறீங்க, நாங்களும் கேட்கிறோம். அல்லாதுனா இவனெல்லாம் விரட்ட கேள்வி. தகுதியற்ற கூட்டம் நபிக்கு முன்னால் உட்கார இயலாது. தகுதியான ஒரு மனிதர் வருகிறார், கூடர் வருகிறார். அல்லிம்னி யா ரசூலல்லாஹ் மா அல்லமக்கல்லா, அல்லாஹ்வுடைய சிலை படிச்சுதாங்க எனக்கு அல்லாஹ் இறக்கினத்தை. இங்கால இந்த பெருமை பிடிச்ச கூட்டம் உட்கார்ந்தாங்க நபி கூட. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மனவேதனை வருது. இந்த குருடர் வரா, இந்த இவனெல்லாம் அறப்படிச்சாக்கள் எழும்பிட்டு பேத்துருவானோலோ எல்லாம் நிபந்தனை போட்டு வந்தாங்க. நாங்க இருப்போம், உங்களை அந்த மிஸ்கினெல்லாம் வரக்கூடாது, ஏன்னா நாங்க கொஞ்சம் தரமான ஆக்கள், நாங்க ரோயல் ஃபேமிலி, நாங்க எல்லாம் கொஞ்சம் முக்கியஸ்தர்கள் அப்படின்னு வந்தாங்க. அல்லாஹ் சொன்ன அபசவத்தவல்ல அஞ்சா உலமா ஒமா யுத்ரிக்கல் அல்லாஹ் யஸ்ஸக்கா. குருடன் என்பதற்காக நீங்க முகம் கடை விட்டுட்டீங்களா? ஒமா யுத்ரிக்கல் அல்லாஹ் யஸ்ஸக்கா. நபி உங்களுக்கு தெரியுமா இந்த உட்கார்ந்துக்கிறார்கள் இவங்க எல்லாம் தீன்தாரி ஆகுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? தகுதியற்ற கூட்டம், இவங்க விட்டு விரட்டிடுங்க. அவங்க அல்லாஹ் விரும்பல. நபியோட உட்கார்றதுக்கு ஒரு தகுதி தேவை, அல்லாஹ் கபூல் செய்யணும். சொல்ல முகமது ஸல்லல்லாஹு இல்ல நாம எங்க உட்கார்ற, இப்ப
நபியுடைய கவலையுடைய மஜ்லிஸ்ல உட்கார்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி மஜ்லிஸ்ல என்ன நடந்ததோ அது நடக்கிற இடத்துல உட்கார்றது பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு இருந்தா என்ன கவலை, என்ன ஃபிக்ர், என்ன பேச்சு, அது எங்க நடக்கிறதோ அந்த மஜ்லிஸ்ல உட்கார்றதுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். எல்லாரும் உட்கார இயலாது, எல்லாருக்கும் எல்லாம் பாக்கியம் கொடுக்க மாட்டான். சொல்ல கிடைக்க பாக்கியத்தை நாங்க மதிக்கலாட்டி பிறகு உட்காரவே இடம் கிடைக்காம போய்த்திரும். அல்ல உட்கார வச்சேன்னு உங்களை நீங்க எல்லாம் மதிக்கலையே, பிறகு உட்காரவே சந்தர்ப்பம் இல்லாம போய்த்திரும். நபி விரும்பின சபை, நபி உண்டாக்கின சபை, நபி ஸல்லல்லாஹுடைய பேச்சுக்கள் பேசப்பட்ட சபை, நபியுடைய கவலை பாதுகாக்கிற சபை, இதுல உட்கார்றதே பாக்கியம். அது அல்லாஹ் வழங்கணும். மதிக்கலாட்டி பிறகு உட்காரவே இல்லாம போய்த்திரும். ஒளி நக்கலி தீனிகி உட்கார்ற பாக்கியத்துக்கெல்லாம் தெரிவு செஞ்சான். இந்த தீனை எடுத்துக்கொண்டு உலகத்துல சுத்திரத்துக்கெல்லாம் பாவிச்சான். இந்த தீனை எடுத்துக்கொண்டு எல்லாரும் போக இயலாது. அல்லாஹ் முடிவு செய்யறாக்கள் தான் போகலாம். அல்லாஹ் தெரிவு செய்யறான். அதுக்கெல்லாம் என்று பார்க்கிறான். முதலாவது கவலையை பார்க்கிறான். தீனுடைய கவலை ஆத்திருக்குது. தீன் அழியுதே என்ற கவலை இருக்குதே, அத்தான் தீனை சுமக்கிற பாக்கியத்தை தரும். தீனுடைய உழைப்ப சுமக்கிற பாக்கியத்துக்கு தீன் அழியுதே என்ற உள்ளத்திலே கவலை வரும். சையதுகான் மௌலானா கடிதம் ஒன்று எழுதுறாங்க. டில்லி மர்கஸில் இப்ராஹிம் மௌலானா அஹமத் மௌலானா இவங்களை பேரை போட்டு இவங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. அந்த கடிதத்தில், நீண்ட கடிதத்தில் இடையில எழுதுறாங்க என்னண்டா, நாங்க இந்த உழைப்புடைய வெளிரங்கத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், பழத்தில தோளத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், சதை வரை என்ன போய் சேரல. இந்த உழைப்புடைய யதார்த்தம் சதை என்ன தெரியுமா, உம்மத்தில தீன் அழியுதே என்று உள்ளத்துடைய நோவை பெற்றுக் கொள்ளுதல் சொன்னாங்க. உள்ளம் நொந்து போறது. பாருங்களேன், மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, தொழாம இருக்கிறாங்க, யஹூதிய போல வாழ்றாங்க, சிங்களாக்களை போல வாழ்றாங்க. தீன் வந்து அனாதையா போகுது. எப்படி எப்படி ஃபித்னாக்கள் உண்டாகுது, உள்ளம் நொந்து போறது. சரி, உள்ளத்துடைய கவலை. அங்க ஒரு பறவை கவலைப்படுது. பில்கீசுடைய அந்த அரமனையில அந்த பொம்பளை சூரியனை வணங்குறா. அந்த செய்தியை கொண்டு வருகிறது குதுகல் என்ற பறவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பில்கீசுக்கு தாவத்துடைய கடிதத்தை எழுதி அனுப்புறதுக்கு அந்த சபையில யாரு அனுப்புறேன்னு பாக்குறாங்க. அந்த சபையில மூமின்கள் இருக்கிறாங்க. சக்தி வாய்ந்த இஃப்ரீத்துடைய ஜின் இருக்குது. கண்ண மூடினா அந்த வைத்திரும் அப்படி ஜின் இருக்குது. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்னிட்ட கொடுக்கல, மனுஷட்ட கொடுக்கல, அந்த ஹுதுஹுத் பறவை கிட்ட கொடுத்தாங்க, கொண்டு போய் கடிதத்தை போட சொல்லி. பறவை பாவிக்கப்படுகிறது. தாவத்துடைய பொறுப்பு கொடுக்கப்பட்ட மனுஷன் அங்கே இருக்கிறான். நபியோட உதவியா இருந்த ஜின் அங்க இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அங்க கொடுக்கல, பறவை கிட்ட கொடுத்தாங்களே. கவலைப்பட்டது பறவை, வேலை வாங்கப்படும். யாருக்கு உம்மத்தில தீன் அழியுதே என்று கவலை வருமோ, உம்மத்துடைய தீன் ஹயாத்தாக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுவார்கள். எல்லாரும் சும்மா காரணம் சொல்லியே இருப்பாங்க, ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. சில காரணங்கள் இல்ல, நாங்க கல்புல அந்த கவலையை உண்டாக்குன அல்லாஹ் காரணம் இல்லாமலே அல்லாஹ் காரியத்தை நடத்திடுவான். சரி, அதனால இந்த உழைப்பல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான். சரி, இதை நான் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறது. இது ஒரு பாக்கியமா கருதுது, நன்றி செலுத்துறது. நன்றி என்ன, எங்களுடைய பேச்சு நன்றியா இருக்கணும். அடுத்தது மூணாவது நன்றி, இதனுடைய தக்காசாவை நிறைவேற்றணும். இந்த வேலையில என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, வேலை செஞ்சு என்ன வருவாகணும். சரி, இந்த வேலையுடைய சூழலை உண்டாக்கணும். மக்கள் தப்லீக பார்த்து விளங்குற மாதிரி எங்களை வாழ்க்கை இருக்கணும். இந்த பொம்பளை பார்த்தா தப்லீக் விளங்குது, இந்த குடும்பத்தை பார்த்தா தப்லீக் விளங்குது. தீன்ல பறக்கத்தான் பாருங்க, அந்த குடும்பம் அப்படி, இந்த பிள்ளை எப்படி வளர்க்கப்பட்டிருக்குது. இந்த பிள்ளைய பார்த்தா உம்மா வாப்பாட தப்லீக் விளங்கணும். அவனுடைய திருமணத்தை பார்த்தா அவட தப்லீக் விளங்கணும். விமர்சனமா போகக்கூடாது. என்ன முகத்தை மூடிட்டு சுத்துறாங்க தான், வேற என்னதான் இருக்கு அவங்ககிட்ட. சில விமர்சனமா போகக்கூடாது. மக்களை பேச தெரியாது பாருங்க, மக்கள் அரவணைக்க தெரியாது, சேர மாட்டாங்க. அவங்க தான் சுத்தமானாக்கள், எங்களோட சேர மாட்டாங்க. சொல்ல அப்படியெல்லாம் முறைப்பாடு இருக்குது பல இடங்கள்லையும். சரி, முறைப்பாடு இருக்கக்கூடாது. எங்களுடைய சிஃபாத்துகள் வெளியாகணும். மோனா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த கவலை வந்தது. அல்லாஹ் சிஃபாத்துக்களை வழங்குகிறான். டில்லி மர்கஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போவாங்க. போற வழியில ஒரு கோட்டை இருக்கு, பழைய கோட்டை. அந்த கோட்டையில கள்ள கோஷ்டி இருக்கிறா. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி தெரியும், பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், இங்க குடியிருக்கிறது கள்ளந்தான் சொல்லி. கொள்ள கோஷ்டி
தெரிஞ்சு கொண்டுதான் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அங்க குதிரையிலிருந்து இறங்கி கரத்தையிலிருந்து இறங்கி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கிறீங்களா, என்ன செய்திகள் எப்படின்னு கேட்டுட்டு திருப்பி தருவாங்க. வரக்கிளையும் சலாம் சொல்லிட்டு எப்படி என்ன செய்தி சோமா இருக்கிறீங்களா நெல்லம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. கல்ல நெல்லா தெரியும் சொல்லுங்க. மைதானம் நெல்லவர்களை மட்டும் புலங்கிறதுல இல்ல, உங்களை உம்மத்திலேயே இணைய வேண்டும். யாரையும் ஒதுக்குறது தப்லீக் அல்ல, யாரையும் ஒதுக்குறதோ அல்லது ஒதுக்குறது கல்பாலையும் ஒதுக்கக்கூடாது, எங்களுடைய செயலாலையும் ஒதுக்கக்கூடாது. ஒரு நாள் சொன்னாங்க, நான் இந்த பங்களாடி பள்ளியில இருக்கிறேன், வந்தா சந்திச்சு கொள்ளேன். இப்ப இந்த கொள்ளக்கோஷ் தலைவர் யோசிக்கிறான், அப்படியே பள்ளிக்கு பக்கத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பிடிச்சு கொடுக்க போறாரோ இல்ல. அவரோட முகத்தில் அப்படி இல்லை. சரிங்க, முகம் காட்டணும் சுத்தமானாக்கள். அகத்தில உள்ள தெளிவு இருக்கிறதே முகத்தில தெரியும். மக்கள் உள்ளத்துல எல்லாம் போடுவான், இவங்கெல்லாம் நல்ல மக்கள், இவங்க அப்படி ஏமாத்த மாட்டாங்க. எங்களை பத்தி சொன்னாலே நீங்க சொல்ற மாதிரி அவர் இருக்க மாட்டார், சரி நான் தான் நம்ப மாட்டேன். சில மக்கள் அப்படி சொல்லணும், சரி நீங்க தப்பா சொல்றீங்க, தப்பா விளைங்க, அப்படி இருக்காது, அவர் அப்படி சொல்ல மாட்டார், அப்படி செய்ய மாட்டார், அப்படி மக்கள் சொல்லணும். மக்கள் எங்களை வாழ்க்கைக்கு சாட்சியா இருக்கணும், அஹ்லாக்கள் அப்படி வெளியாகணும். அந்த மனிதர் போனார், எதற்கும் ஜாக்கிரதையா போவோம், போத்தி கொண்டு போனார். குளிர்காலம், பயான் நடக்குது, உட்கார்ந்தார். தஷ்கீல் நடந்தது, ஈமாவுடைய பயான், உள்ளத்துடைய கவலையோட பேசுற பேச்சு உள்ளத்தை பிரட்டி போற்றும். உம்மத்து மீது இறக்கப்பட்டு பேசுற பேச்சு இருக்கிறே, உம்மத்துடைய உள்ளத்தை பிரட்டும். அது அந்த சக்தி அதுக்கு இருக்குது. ஏன் அல்லாஹ் தீன தந்ததே இரக்கத்தோட. அல்லாஹ் தீன படிப்பிச்சான், எப்படி படிப்பிச்சான்? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் இரக்கமுடைய நாயன்தான் குர்ஆனை படிப்பிச்சிருக்கிறான். இரக்கத்துடைய சிவத்துடைய தாவத் போனா அது உள்ளங்கள் அப்படி பிரட்டி போற்றும், கபூலியத்துடைய தன்மையை உண்டாக்கும். தஷ்கீல் நடக்குது, இந்த மனுஷர் எழும்புறார். முதலாவது பேரை கொடுக்கிறார் மூனிச்சில்லா, தன்னை அறிமுகப்படுத்துறார். மௌலானா நான் தான் அங்குள்ளார், கொள்ளக்கோஷி தலைவர், என் பேர் சித்திக், முடிவெடுத்து விட்டேன், தூக்கி வீசிட்டேன், நான் திரிந்து வாழ போறேன், தௌபா செஞ்சிட்டேன், என்ன கோஷ்டியை கலைச்சிட்டேன். சில மூனிச்சில்லா கார்கூன் ஆகிறார். சரி, அஹ்லாக் நல்ல மக்களை மட்டும் சேர்ந்து நடக்கிறதோ மற்ற மக்களை புறக்கணிக்கிறதோ இல்ல, இதெல்லாம் எங்கடாக்கள்னு பாக்குறது. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வீதியால போவாங்க, முன்னுக்கு கோயில் வணங்குறாங்க, சிலைய சொல்லுவாங்க, இவனெல்லாம் அவனு சொல்லல, இதெல்லாம் எங்கடாக்கள்னு சொல்லுவாங்க. சிலை வணங்குறாங்க, சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கடாக்கள்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? இவர்கள் எல்லாம் எங்கட உழைப்புக்குரியாக்கள், இவங்கட கலிமாவும் எங்கட கையில தான் உழைப்பு தரப்பட்டிருக்குது. இந்த மக்களுடைய தௌபாவுக்கும் எங்கட கையில தான் உழைப்பு இருக்குது. குடிகாரனை பார்த்தாலும் இவன் ஹக்கு என்கிட்ட இருக்குது, எப்படி கொடுக்குறேன்னு யோசிக்கிறேன். எனக்கு இந்த குடிகாரன் தௌபா செய்யணும், அதுக்குரிய தாவத் எந்த கையிலாம் இருக்குது, எப்படி கொடுக்குறேன் இவருக்கு? தௌபா செய்யணும் சொல்லலாமா? இல்ல, இவருடைய ஹக்கை கொடுக்கணும், தௌபாவுடைய ஹக்கை கொடுக்கணும். அதுக்கு தாவத் இருக்குது, இதுக்கு அஹ்லாக் தேவை, இதுக்கு ஃபிக்ர் தேவை, இதுக்கு துவா தேவை. எப்படி இவர் அணுகிறது? அல்ல என்ன தந்திக்கிறான். மோசமானது பொம்புல என்ன யோசிக்கணும், சரி இந்த பக்கத்தில் இருந்த பொம்புல இப்படி இருக்கிறாரு, நாசமா போட்டுமா? நாசமா போட்டும் இல்ல, இந்த பொம்புலையுடைய சீர்திருத்தம் எந்த கையில இருக்குது, எப்படி கொடுக்கிறது? என்ன எங்கட கையில? இந்த பக்கத்துக்கு வைக்க பொம்புல இவர் மோசமா இருக்கிறாரு, ஏசுறதுக்கு எல்லாம் வைக்கல, கவலைப்படுறதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறான். கவலை எப்படி நாங்க போறது? எப்படி அகலாக்கு உண்டாக்குவோம்? எப்படி தொடர்பு உண்டாக்குவோம்? சரி, தூரமே எங்களுடைய குடும்பத்திலே எவ்வளவு ஃபிக்ர் பண்ண வேண்டியிருக்குது. முழு குடும்பத்திலையும் பார்த்தா ஒரே ஒரு பொம்பளை முகம் மூடி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ 50-60 பேர் சேர்றாங்க, எல்லாம் குடும்பம் பார்த்தா ஒரே ஒரு பொம்பளை தான் இருக்க, 10 நாள் போனவன். இவருடைய பொறுப்பு இந்த அவ்வளவு பேரை எப்படி தாயாக்கள் ஆக்குறது. நான் மட்டும் தான் பரதா போட்டு பெருமை அடிக்கிறதுக்கு அல்ல. சரி, அந்த பொம்பளை விடிய விடிய அள வேண்டிய தேவை இருக்குது. எங்களோட குடும்பத்தில் 50 பேர் இருக்கிறாங்களே, ராத்தா தங்கச்சி மாமி மாதிரி கூப்பிட்டா வந்து சேர்றதுக்கு 50 பேர் இருக்கிறாங்களே, நான் மட்டும்தானே 10 நாள் போயிருக்கிறேன், நான் மட்டும்தான் சில்லா போயிருக்கிறேன். இந்த பொம்பளையுடைய ஹக்கை எப்படி நிறைவேற்றுறது? கவலை சுமக்குகள் எல்லாம் கல்ப திறப்பான். அஹ்லாக்குடைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும், இலக்கமா பேச ஆரம்பிப்பா. இப்ப குடும்பமா தேடி வரும். அந்த பொம்பளை தங்கமான பொம்பளை எப்படி பேசுறா கேட்டாலே மனம் அப்படியே அப்படி குளிர்ந்து போகுது. வீட்டுக்கு தேடி வருவார்கள். இவங்க தாவத் கபூல் ஆகும். நாங்க மாறி யோசிச்சுட்டோம்டா, இவங்க எல்லாம் பாக்கியங்க நசீபு கட்டாக்கள், நான் தான் சில்லா முடிக்க, நான் தான் 10 நாள் முடிக்க,
இப்ப மத்தாக்களை சேர மாட்டோம், எல்லாம் ஒதுங்கி 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 போகல, மக்களும் சேர்த்து ஒதுக்கிடுவாங்க. அவங்கள ஒரு ஜாதி தபலிக்காக விட்டுருங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நாம இப்ப துனியா விளங்காதாக்கள், ஃபேஷன் விளங்காதாக்கள், நாகரிகம் விளங்காதாக்கள் எங்களை ஒதுக்கிடுவாங்க, நாங்கள் அவங்கள ஒதுங்கிடுவோம். நாங்கள் எங்களை தபலிக்கும் அப்படியே மூத்து வரையும் ஒரே ஒரு குடும்பம் தான். அந்த பொம்பளை மூத்தானத்துல அந்த குடும்பத்துல தபலிக்கிற வாசியமே கிடையாது பேத்தும் சொல்லி அல்லா தந்த பொறுப்பு இது. அல்ல எங்களை பக்தி வெளியாக்கிக்கிறான் சொன்னா ஒரு பாக்கி ஒரு அமானியத்தை கையில தந்திருக்கிறான். இதை கொடுங்க மத்தாக்களுக்கும். எப்படி கொடுக்கிறது? அவன் கேட்க மாட்டாங்களே, கேட்க மாட்டாங்க தான். கேட்காம எதிர்க்கின்ற ஆக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் தப்லீக். உமர் ரசூலுல்லாஹ் கால பிடிச்சு முத்தமிட்டா களிமா சொன்னாங்க, வெட்ட வந்து களிமா சொன்னாங்க. அது உமர் எங்க வந்தாங்க? ரசூலுல்லாஹ் வெட்டி கொல்றதுக்கு வந்தாங்க. அவருக்கு களிமா கொடுத்த தப்லீக். சுராக்கா என்னத்துக்கு போனார்? 100 ஒட்டகத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு வருவேன் என்று போனார். திரத்தி போனார். பூமி விழுங்க எலும்பி போனார். அவருக்கு களிமா கிடைச்சது. வெட்ட வந்தவர், திரத்தி வந்தவர், வைராக்கியம் கொண்டவர், இவர்களுக்கு களிமா கிடைச்சது. அதான் தப்லீக், அதான் அனுபவத்தில் உழைப்பு. சில எங்களுடைய ஏசுராக்களுக்கு எங்களால களிமா போய் சேரணும். எங்களுடைய கேவலமா தூசிச்சு பேசுறாக்களுக்கு எங்கள் மூலமாக தாவத் போய் சேரணும். எப்படி சேர போது? நாங்கெல்லாம் நல்ல பேச்சாளர்களா மாறினால, நாங்கெல்லாம் அகலாக்குள்ள மக்களாக, பணிவுள்ள மக்களாக, பொறுமையுள்ள மக்களாக, மன்னிக்கிற மக்களாக, விட்டு கொடுக்கிற மக்களாக, கணக்கெடுக்காமலுக்கு நடக்கிற மக்களாக நமக்கு சில மைதானத்தை பறிகொடுத்து போட்டு வேலை செய்யறங்க. அதனால வேலைகளை ஈடுபட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அகலாக் தேவைப்படுகிறது. நாங்கள் தபலீகளை பேச படிச்சிட்டோம், எழுத படிச்சிட்டோம், விஷயங்களை கொஞ்சம் செய்ய தெரிஞ்சிட்டோம் என்பதல்ல. சொல்லி தபலீகில போயிட்டு நாங்க அஹ்லாக்குள்ள மக்களா ஆகிட்டோம். அல்லாஹ் எங்க கையில மைதானத்தை தருவான். ஆலல மாஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ் எவ்வளவு ஆக்களுக்கு மத்தியில் சின்ன ஒரு கூட்டத்தை எல்லாம் தெரிவு செய்திருக்கலாம். சொல்ல இந்த தெரிவுல கபூலியத் அடைய வேண்டும். தெரிவானது வெற்றி இல்லை, கபூலாகிறதா வெற்றி. கபூலா எப்ப விளங்கும்? மௌத்துலாம் விளங்கும். சரி, மௌத்தாக அல்லாஹ் காட்டுவான். கபூலாகி போறோமா அல்லது எல்லாத்தையும் கலட்டிட்டு வருங்கையோடு போறோமா? ஒவ்வொரு ஆக்களுடைய மௌத்துல அவருக்கும் விளங்கும், பார்த்து கொண்டிருக்கிறார்களும் விளங்கும். பாருங்க மாஷா எப்படி மௌத்து உண்டு. ஆனால் மௌத்துக்கு போயிருந்தோம், பார்க்கிறார்கள் சொல்றாங்க, பாருங்க இந்த ஆளை சிரிக்கிட்டு படுக்கிறவா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் மர்கஸுக்கு மாசம் 15 நாள் வருவாரு. மாசம் 15 நாள் வருது. மொத்தமா 4 மாதம் வருவாரு. மிச்சம் உள்ள 8 மாசத்துல 15 நாள் வருவாரு. அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா எத்தனை? 4 மாசம் வீட்டுக்கு கொடுக்குறாரு அவரு. மற்ற 8 மாதம் மர்கஸுக்கு. அதனால எப்படி மௌத்தாகிறார்? மௌத்து பார்க்கலாம் சிரிக்கிட்டு படுக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் காட்டிட்டான். கபூலாக்கி தூக்கி கொண்டேன் ஒன்னே காட்டி விட்டான். மௌத்து சாட்சி சொல்லும். சரி, மௌத்து தாவத். உயிரோடு எங்களை தாவத் கபூலாகனா மௌத்துடைய தாவத். நாங்க வாய் பேசாம படுப்போம். எங்கள் சார்பாக எல்லா வாய்களும் பேச ஆரம்பிக்கும். எங்களால பேசலாது. மௌத்து படுக்கிறோம். எங்களுடைய தாவத்தை எங்கள் சார்பாக மௌத்துடைய தாவத் உலகமெல்லாம் பேச ஆரம்பிக்கும். சஹாபாக்கள் மௌத்தாயிட்டாங்க. சஹாபாக்களை பேச்சு எல்லா கோடான கோடி மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கபூலியத்துடைய அடையாளம். பேசினத்துல ஆள் க்ளோஸ், கதை முடிஞ்சதில்லை. இது கதை ஆரம்பிக்குது. சொல்ல மௌத்துல அவர கதை முடிஞ்சு சொல்ல தீன்தார்களை கதை முடியல, தீன்தார கதை ஆரம்பமாகுது. ஆகவே சோழ அந்த அடிப்படையில நாம் துணியாலை சாப்பாடு, குடிப்பு, உடுப்பு, அலங்காரம், நாகரிகம் என்று வாழ்ந்துட்டு அப்படி வாழ்ந்துட்டா மௌத்தோட கதை முடிஞ்சிரும். இதுக்கு பேசவே ஆள் இல்ல. பெத்த பிள்ளையும் பேசாத ஒரு நாளைக்கு மறந்துடும். அப்ப மூத்தாயி ஒரு காலம், உமா மூத்தாயி மூத்தாவியா அப்பா கணக்கு பாப்பான், ஓ ஒரு 4-5 மாசம் ஆயிட்டேன்னு சொல்லி பெத்த பிள்ளையும் மறந்து வைத்திரும். சில வாழ்க்கையை மறக்காது. எத்தனை காலம் போனாலும் எப்படி வாழணும்? உம்மத்துடைய கவலையில, உம்மத்துடைய தீன் ஹயாத்தாகணும் என்ற நபியுடைய கவலையில வாழ்ந்தா எத்தனை வருஷம் போனாலும் எங்களுடைய வாழ்க்கையுடைய அடிச்சுவடுகள் உம்மத்துல பாதுகாக்கப்படும். சொன்னா அவர் பேசின பேச்சு, அவங்க செஞ்ச வேலை, அவர் வேலை செஞ்ச விதம், அவருடைய அஹ்லாக், அவருடைய முன்மாதிரி, அவரை போல வேலை செய்யணும், அந்த பொம்பளை போல வேலை செய்யணும், எப்படி வேலை செஞ்சாங்க, எப்படியே உலகம் எல்லாம் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும். கபூலியத் உண்டாகிறது. சரி, அதனால இவங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி கொள்வது வேலை இஸ்திகாமத்தா செய்யணும். விட்டு விட்டல்ல, தொடரா செய்யணும். எவ்வளவு ஏழுமோ அந்த உறுதியா வேலையை பற்றி பிடிக்கணும். சோதனை வரும், சோர்ந்து போறது, விழுகிறது, எழும்புறது எல்லாம் நடக்கிறது தான். சில அதுக்கு தௌபா செய்யணும், அல்லாஹ்விட கேட்கணும், கெஞ்சணும். நிலைமைகளுக்கு மத்தியில வேலை செஞ்சு கொண்டே போகணும். அதான் இன்ஷா அல்லாஹ் அடிப்படையில் அல்லாஹ் இன்றைக்கு இந்த வேலையை கொண்டு முழு உலகத்திலேயும் பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதான் இன்ஷா அல்லாஹ் தயாராக அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் வெளியாகுவோம். ஆண்கள் வக்து வெளியாக வேண்டியிருக்குது.
அந்த டெல்லி ஜோடுக்கு முன்னால எங்கிட்ட தரப்பட்ட அசாயும் போன வருஷத்துக்கு முந்தின ஜோடுல தரப்பட்டது. எத்தனை மூணிக்கில்லா ஜமாத்துகள் பொறிஞ்ச ஜமாத்துகள் உண்டாக்கணும் அனுப்பணும் சொல்லி சில அந்த அடிப்படையில ஆண்கள் ஜமாத் அவசரமா மூணிச்சில்லா பைதல் ஜமாத் வெளிநாட்டு ஜமாத் சில பேர்களை கொடுங்க. சில பெண்கள்